ஹாய் guys, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம அப்படியே ஒரு பேக்லிங்க் எப்படி கிரியேட் பண்ணுறது வெப்சைட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கூகுள் போயிட்டு பேக்லிங்க் ஜென்ரேட்னு கொடுத்துட்டு உங்களுக்கு அந்த வெப்சைட் வரும். டூப்ளிகேட்டர் அண்ட் ஸ்மால் ஆசிவர் டூல்ஸ் இது ரெண்டும் தான் ஹை குவாலிட்டி பேக்லிங்க்ஸ் பில்ட் பண்ணுற ஒரு வெப்சைட். ஓகேங்களா, ஃப்ரீயாக. ஸோ இப்போ இதை ரெண்டையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு என்னென்னா, அதுக்கு நம்ம போஸ்ட் யூஆர்எல் நம்மளோட போஸ்ட் இந்த 3 யூஆர்எல் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுவோம். அதை ஃபஸ்ட் நான் வந்து போஸ்ட் யூஆர்எல் ஃபஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுவோம், செகண்ட் டொமைன் யூஆர்எல். ஓகேங்களா, ஸோ பேஜ் வேணும் நம்ம பண்ணிக்கலாம், அது நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் தான். ஓகேங்களா, ஃபஸ்ட் வந்து ஒரு போஸ்ட் யூஆர்எல் நான் எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஸோ இதில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் பிளாக் லிங்க் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்லேயும் போயிட்டு கொடுத்துட்டு மேக் பேக் லிங்க் கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகிட்டு. ஸோ ஓகேங்களா, ஜென்ரேட் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம்னா, இந்த வெரிஃபையான பேக்லிங்க்ஸ் இப்போ ஜென்ரேட் ஆன பேக்லிங்க்ஸ் வெரிஃபை பண்ணுறது எப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது முடியட்டும். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு 11% இருக்குது. ஸோ அது வரைக்கும் நம்ம நம்ம சேனலில் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டுக்கிட்டுருக்கோம். இப்போ இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் லிங்க் வாட்ஸ்அப் சேனல் அண்ட் வெப் டூல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயே நீங்கள் நம்ம டூல்ஸ் சைட்டில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து டூல்ஸ் கற்றுக்கலாம். தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ நம்ம சேனலில் அப்டேட் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பிளாகிங் பற்றின வீடியோஸ் எல்லாமே நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஜென்ரேட் ஆகிருக்கும், 20% ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஸோ ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த குவாலிட்டி லிங்க் கூட நம்மளோட சைட்டு வந்து இண்டெக்ஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் ஒவ்வொன்றும் கூட வெரிஃபை பண்ணிக்கலாம், கிராஸ் செக் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இது ஸ்டேட்டஸ் வந்து இருக்கிறது க்ரீன் கலரில் இருக்கிறது மட்டும்தான் நம்ம வந்து இந்த க்ரீனில் வருது பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து வெரிஃபைடு. இண்டெக்ஸ் ஆனது ஒரு சிலது இண்டெக்ஸ் ஆகாது. ஓகேங்களா, இப்போ வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதை நான் அதில் டிக் ஆனதை ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இது இண்டெக்ஸ் ஆகிடுச்சு, இந்த லிங்க் ஹை குவாலிட்டி பேக். ஸோ இதுலேயும் நம்மளுக்கு இண்டெக்ஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இந்த மாதிரி ஈஸியாக உங்களுக்கு இண்டெக்ஸ் ஆகிடும். அடுத்து என்ன பண்ணுறோம்னா, நம்ம இப்போ நம்ம டொமைன், ஸோ இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நம்மளோட டொமைனோட விவரம் கொடுத்துட்டு இது பண்ணுவோம். அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஏன் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் பேக்லிங்க் கொடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம டொமைன் பிங் ஆகிடும். ஸோ இப்போ அதில் வந்து பாருங்கள், இதில் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தான், இந்த மாதிரி நம்மளோட டொமைன் ரெஜிஸ்டர் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து இன்னொன்று என்ன பண்ணுறதுன்னா, பிங் மை யூஆர்எல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிட்டு இப்போ நம்ம 2 வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து என் டொமைன் பேஸ்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டு சப்மிட் நான் கொடுத்தோம்னா நம்மளுக்கு லோட் ஆகும். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு
டொமைன் பிங் ஆகிட்டு இப்போ வந்து நம்ம டேரெக்டாக வந்து இங்கே இது பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து என்ன பண்ணுறோம்னா நம்மளோட வெப்சைட் டூல்ஸ் கேட்டகரியில் சூஸ் பண்ணிவிட்டு பிங் நான் கொடுத்துட்டிங்கன்னா டாப் குவாலிட்டி இன்ஜின்ஸில் உங்களுக்கு பிங் ஆகிடும். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி ஈஸியாக உங்களுக்கு பிங் ஆகிடும் கூகுளில். ஓகேங்களா, கூகுள் மாதிரி நிறைய சர்ச் செஞ்சாலும் உங்களுக்கு பிங் ஆகிடும். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு டிராஃபிக் அதிகமாக வரும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா, இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்து பிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்கள் வீடியோஸ் வேணால் தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.